திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த 3 பேரும் ஏதோ கைதாகியிருக்காங்க. அங்கே பாவம் தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அதான் இந்த 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிஎம்கே நிர்வாகிகள் ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க அங்கே பாமக கூட்டத்திலே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும். அதுக்கு தானே கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க வெற்றி பெறுவதற்காக மட்டும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது. மக்களை கவனித்து வருகிறார்கள். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த 3 பேரும் ஏதோ கைதாகியிருக்காங்க. இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி அதில் கைதாகிருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும் நீதிமன்றம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அங்கே பாவம் தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்கே 82% வாக்குப்பதிவாயிருக்கு. அப்புறம் மீதி உள்ள 5% தான் அங்கே அதிமுக தொண்டர்களை ஓட்டு போடாதவங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு 2 ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்க சென்றேன். 2 ஒன்றியங்களில். அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னிடம் நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடங்களில் பேசணும். நெம்மூர் இன்னொன்று அதான் இந்த 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிஎம்கே நிர்வாகிகள் ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க அங்கே பாமக கூட்டத்திலே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இது நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை. இது நடந்தது. அவர்கள்ட்ட சொன்னது எங்கள் ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிய வாய்ப்பு இருக்கா? அதிமுக ஒன்றிணைவது வேற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில் இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலேருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்லேருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் அம்மாவுடைய திருவுருவப்படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயரில் கட்சி ஆரம்பித்து அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும். வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம்.
சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதோட விவசாயிகளும் போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து வலியுறுத்த மத்திய அரசோட கர்நாடகாவுக்கு வலியுறுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும். அதுக்கு தானே கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க வெற்றி பெறுவதற்காக மட்டும், தேர்தலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது. மக்களை கவனித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதுல இவர் ஸ்ட்ராங்கா அதை வலியுறுத்தி அங்க முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவகுமார்ட்ட அவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்றுத்தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமை. இப்போ கஞ்சா இதனால வந்து டெய்லியுமே ஒரு கொலை தொழில் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இப்போ போலீஸ்துறையே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு. கள்ளக்குறிச்சியில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சோக நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து 10 நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினாரு கள்ளச்சாராயத்தில். இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அப்படிதான் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். அதான் தினம் 2 கொலை 3 கொலை நடக்குது. இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலாவது பதில் சொல்வார் என்று நம்புகிறோம். ஏன்னா இப்ப ஏதோ ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 வருஷத்துல ஒன்றும் மாற்றம் வரப்போது போல இவங்களுடைய. அதனால 26ல பெரிய மாற்றம் வரும் என்கிற நாம் நம்புகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.